தமிழ் சினிமாவுடைய பிரபலமான காமெடி நடிகர் முத்துக்காளை அவர்களுடைய மனைவி மாலதி அவங்க இப்போ உடல்நல குறைவால காலமாயிருக்கிற விஷயம் தான் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. 47 வயதுடைய முத்துக்காளை அவர்களுடைய மனைவி மாலதி அவங்களுக்கு மூளையில ஏற்பட்ட ரத்த கசிவு காரணமா தலையில அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு இருந்திருக்காங்க. இதுல அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட இடத்துல நோய் தொற்று ஏற்பட்டு கடந்த 19 நாட்களா தீவிரமான நோய் தொற்று ஏற்பட்டதோட காரணமா மூச்சு விட முடியாம மீண்டும் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருக்காங்க. சில தினங்களுக்கு முன்னாடி கூட தன்னுடைய மனைவியோட மேல் சிகிச்சைக்காக தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் கிட்ட உதவி கேட்டு முத்துக்காளை அவர்கள் ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருந்தாரு. இந்த வீடியோவை பார்த்த விஜய் அவர்களும் உடனடியாக உதவி செய்ய உத்தரவிட்டு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் நேரில் சென்று உடனடியாக மேல் சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டிருந்தாரு. ஆனா கடந்த 19 நாட்களா தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த முத்துக்காளை அவருடைய மனைவி மாலதி அவங்க சிகிச்சை பலனளிக்காம இப்ப யாருமே எதிர்பார்க்காத நிலையில உயிரிழந்திருக்காங்க. தன்னுடைய மனைவியோட இழப்பை பார்த்து முத்துக்காளை அவர்களும் அவருடைய மகனும் கண்ணீர் விட்டு கதறி எழுதிருக்கிற விஷயங்களும் எல்லாருடைய மனசையுமே நொறுங்கடிச்சிருக்கு. நடிகர் முத்துக்காளை அவர்கள் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களோட மின்சார கண்ணா, தமிழன், யூத், பகவதி, சுறா போன்ற படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஆனா ஒரே ஒரு வீடியோ வெளியிட்டதுனால முதலமைச்சர் அவர்கள் உடனடியா உயர் சிகிச்சைக்காக எல்லா விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஆனா எந்த ஒரு சிகிச்சையும் பலனளிக்காம மாலதி அவங்க இப்ப இறந்திருக்காங்க. இப்ப பலரும் முத்துக்காளை அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுடைய இரங்கலையும் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க.